இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இயேசு உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இயேசு கிறிஸ்து இறப்புக்கு பின் மீண்டும் உயிர்த்தெழும் விழா ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கொண்டாடப்பட்டது. 40 நாள் விரதத்திற்கு பின் கொண்டாடப்படும் இவ்விழா தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் அருள் தந்தை தாமஸ் அடிகளார் தலைமையில் அதிபர் தந்தை பேரருட்பணி குழந்தைராஜ், உதவியாளர் சார்லஸ் கோலன் முன்னிலையில் 4 திருவழிப்பாடாகவும் புதிய ஒளியேற்று சடங்குடன் கொண்டாடப்பட்டது. நிறைவாக இயேசு உயிர்த்ததை சித்தரிக்கும் காட்சி நடந்தது. திருப்பணியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று இறையருள் பெற்றனர். அதேபோன்று மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி மாதா ஆலயத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்த விழா ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கடலூர் புதுவை மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் முதன்மை குரு அருளானந்தம் முன்னிலையில் சிறப்பு திருப்பலியும் இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சியும் நடந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். கூடங்குளத்தில் மின் உற்பத்தியை துவங்க 2 அணு உலைகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளதால் 2 அணு உலைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், அதில் முதல் அணு உலையில் 99% பணிகள் முடிந்துள்ளது. அதில் யுரேனியத்தை போட்டால் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகும். அதேபோன்று 2வது அணு உலையில் 95% பணிகள் முடிந்துள்ள நிலையில் முதல் அணு உலை திறந்து 2 மாதத்தில் அடுத்த உலை தனது உற்பத்தியை துவக்கும் என்ற அவர், மேலும் ரஷ்ய தொழில்நுட்பத்துடன் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளதாகவும், தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டு பலர் வேலையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழக முதல்வர் 2000 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கே அளிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். எனவே தமிழகத்தில் மின் பற்றாக்குறையால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதை தமிழன் என்ற முறையில் தானும் வலியுறுத்தியுள்ளதாகவும், இந்த கோரிக்கையை பிரதமரும் பரிசீலித்து வருவதாக கூறினார். கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் செய்யப்போவதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் பெட்ரோல் விலையை உயர்த்த அரசு அனுமதிக்காவிட்டால் சப்ளை பாதிக்கும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள நிலையில் பெட்ரோல் பங்குகளும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளன. பெட்ரோல் விற்பனை மீது லிட்டருக்கு ₹1.50 என்பதை மாற்றி 5% கமிஷன் அளிக்க வேண்டும் என
தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காததால் வருகின்ற 24ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் பெட்ரோல் பங்குகள் காலவரையின்றி மூடப்போவதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. புதுவை ஹெரிடேஜ் ஓட்டலில் இந்திய காப்பீட்டு கழகத்தின் சார்பில் கழக குழுவின் தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை இந்திய காப்பீட்டு கழகத்தின் சார்பில் ஹோட்டல் லே ஹெரிடேஜில் குழு தினம் நிர்வாக இயக்குநர் இளங்கோ தலைமையில் நடந்தது. தமிழக வடக்கு பகுதி ஐஜி சைலேந்திர பாபு குத்துவிளக்கேற்றி துவக்கிய விழாவில் கோயம்புத்தூர் கிளை தலைவர் ஸ்ரீனிவாசன், வேலூர் கிளை சுப்பிரமணியன் முன்னிலையில் மணி வேர்ல்டு வெங்கடேசன் வரவேற்று பேசிட காப்பீட்டு கழக ஜெயசங்கர் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறந்த ஏஜென்ட்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. பின்னர் காப்பீட்டு கழகத்தின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கிட நன்றியுரையுடன் முடிந்த விழாவில் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவுற்றது. புதுவை குரும்பாப்பேட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். புதுவை வழுதாவூர் சாலை குரும்பாப்பேட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் எவ்வித காரணமும் இன்றி 50 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் மேலும் 200 பேர் வேலையை இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதையும் அளவுக்கு அதிகமான பணிச்சுமையை தொழிலாளர் மீது திணிப்பதாகவும் மேலும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் உரிமைக்காக போராடி வரும் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதில் திரளான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டிச்சேரி பிரைவேட் லிமிடெட்ல நாங்க கடந்த 5 வருஷமா வேலை செய்யறோம். நிர்வாகத்தால் தூண்டப்பட்ட உள்ளிருப்பு போராட்டத்தில் 40 நாள், இன்னையோட 40வது நாள் நாங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இந்த 40 நாள் வேலை செய்யற உள்ளிருப்பு போராட்டத்தில் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நிர்வாகம் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தொழிலாளர் துறையிலும் சரி புதுவை அரசிலும் சரி எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இறங்கி வரவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா எங்களுடைய நிலைமை என்ன? இந்த 40 நாள் ஊதியம் இல்லாம எங்க 201 தொழிலாளர் குடும்பம் நடு தெருவில் நிக்குது. அதிமுக பிரமுகர் மனைவி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு குற்றவாளியாக கருதப்படும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தலைமறைவாகிவிட்டார். அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்த நடிகர் சுப்பிரமணியனின் 2வது மனைவி கமலா கடந்த 29ஆம் தேதி கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்பெக்டர் பழனிவேலு தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் சொத்துக்காக இந்த கொலை நடந்திருப்பதாகவும் இந்த கொலையில் சுப்பிரமணியனுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கருதினர். ஆனால் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் சரவணன் என்பவர் கமலாவின் வீட்டருகே வீடு எடுத்து தங்கியுள்ளதாகவும் அவருக்கும் கமலாவிற்கும் தொடர்பு இருந்ததாகவும் கொலைக்கான காரணத்தையும் தெரிந்து கொண்ட போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டார். எனவே தனிப்படை அமைத்து போலீசார் சரவணனை தேடி வருகின்றனர். வாட் வரி விதிப்பினால் புதுவைக்கு கிடைத்து வந்த கூடுதல் வருவாயும் பணப்புழக்கமும் பொருளாதார சுழற்சியும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், வாட் வரியை அமுல்படுத்தியதால் விலைவாசி உயர்ந்து சமூக பொருளாதார நிலையும் பொதுமக்கள் வாழ்க்கையும் சீர்குலையும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய அளவிலான ஆய்வில் விலைவாசி புள்ளி விவரம் டெல்லியில் 182, கொல்கத்தாவில் 186, சென்னையில் 186 என புள்ளிகள் உள்ள நிலையில் புதுவையில் 200 புள்ளிகளுக்கு மேலாக அதிகரித்துள்ளது கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலும் இதன் காரணமாக பிற மாநிலங்களிலிருந்து புதுவையில் பொருட்கள் வாங்க வந்து போகும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து புதுவைக்கு கிடைத்து வந்த கூடுதல் வருவாயும் பணப்புழக்கமும் பொருளாதார சுழற்சியும் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் எனவே புதுவையை காப்பாற்றும் பொருட்டு அதிதீவிர நடவடிக்கை எடுத்து புதுவை புதைக்குழியை நோக்கி செல்வதை தடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் நடந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஊர்வலத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவையில் மக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் சேலஞ்ச் ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் இளங்கோ வரவேற்று பேசிட 50க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் மாணவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் காவல்துறை ரகுநாயகம் சங்க செயலாளர் செல்வம் முன்னிலையில் பரிசுகளை வழங்கினார்.
புதுவை மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பழங்குடி கிராம தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை முத்தரையர் பாளையத்தில் உள்ள பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைமை அலுவலகத்தில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் கிராம தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் கடந்த தேர்தலில் அறிவித்தது போன்று சமுதாயத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவுடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தானே புயலால் பாதிக்கப்பட்ட இருளன் சந்தையில் இதுவரை மின் இணைப்பு வழங்காததால் மக்கள் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளதால் உடனே மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்பன போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் பொருளாளர் தனபால் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.